நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வர விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கனாக்கா ஏற்கனவே நடந்தது. ஸோ இப்போ நான் சும்மா ஒரு டைம் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். நான் அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சேலத்துலேருந்து பெல்கம்க்கு லோடு எடுத்துகிட்டு போனேன். அங்கேருந்து மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் ஆல்ட்டானேன். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போக முடியல. அதனால் அங்கேயே ஒரு நாள் ஆல்ட் ஆகிட்டேன் போன இடத்துலையே. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு நம்பர் கொடுத்து நம்பரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். மொபைல் நம்பரும் வண்டி நம்பரும் கொடுத்துட்டேன். ஸோ லோடு எங்கெங்கே கேட்டிருந்தேனாக்கா சென்னை, கோயம்புத்தூர், அப்படி இல்லைன்னா மும்பை கேட்டேன். அவங்களும் சரின்ட்டாங்க. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனேன். ஒரு மதியானம் ஒரு 2 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கனாக்கா வர வழியிலே அப்படியே பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துச்சு. வாங்க, உங்களுக்கு சென்னைக்கு லோடு இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படியே போனேன். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு லோடு வாங்கியாச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். பெல்கம்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். வந்துட்டு இப்போ இங்கே சென்னையில் அன்லோடு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். நைட்டு 10 மணி ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். இங்கேருந்து மறுபடியும் நமக்கு எங்கே லோடு கிடைக்கும்னு தெரியல. இன்னும் நான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகல. இங்கே மதியானத்துக்குள்ளே ஆகிடும்னு நினச்சேன் அன்லோடு, பட் ஆகலை. ஸோ இப்போ வெயிட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் இங்கே நைட்டு தூங்க வேண்டியது வரும் வண்டியிலே. அப்புறம் பார்த்திட்டிங்கனாக்கா இங்கேருந்து மறுபடியும் கிளம்பி டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சி அங்கே போய் வண்டியை நிறுத்தி நம்பர் கொடுத்து மறுபடியும் அங்கேருந்து எங்கே லோடு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்துலேருந்து பெல்கம்க்கு லோடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்துட்டிங்கனாக்கா சித்திரத்தூர்கா தாண்டி முன்னாடி போயிட்டுருக்கிறேன். ஸோ போகிற வழியில் கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு, வியூவும் நல்லா இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பெல்கம் போய் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு ஈவினிங் 5 மணி 6 மணி பக்கம் ஆகிடும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கிறேன். இப்போ தான் வழியில் சாப்பிட்டேன்னா கையோட அப்படியே அழுத்தி போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன் டக்குன்னு. மறுபடியும் அங்கேருந்து வேறு ஏதோ லோடுக்கு பார்க்கணும் போய். வாங்க பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னாக்கா பெல்கமில் இருக்கிறேன். சேலத்துலேருந்து பெல்கம்க்கு கெமிக்கல் பவுடர் லோடு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இங்கேருந்து மறுபடியும் மும்பைக்கு இல்லைனா சென்னை, அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர், அதாவது தமிழ்நாடு சைடு எந்த சைடு எங்கே லோட் ஆகுதோ அந்த பக்கம் வரலான்ட்டுக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா மும்பைக்கு போகலான்ட்டுக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் வண்டியை நிறுத்தியிருக்கிறேன், நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அடுத்து பார்த்துட்டிங்கனாக்கா இப்போ தான் சாப்பிட்டேன் ஹோட்டலில். சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், அதனால் நடந்தே வந்துட்டேன். இப்போ அடுத்தது நமக்கு லோடு எங்கே ஆகுதோ அங்கே போகிறோம். இது வரைக்கும் இன்னும் ஏதோ ஃபோன் வரல. இதுக்கு மேலே தான் நம்ம பார்க்கணும். இதே முன்னாடி போய் பார்த்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொடுத்தா சரி இன்றைக்குள்ளே, அப்படி இல்லைன்னா அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி எல்லாம் நாளைக்கு தான் லோட் ஆகும். நண்பர்களே, இதோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், GM ரோட் லைன்ஸ். இங்கே தான் நம்ம வண்டியை நிறுத்தியிருக்கிறோம். இதுதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். நம்ம வண்டி எங்கே இருக்குன்னாக்கா நம்ம வண்டி அங்கே நிற்கிது முன்னாடி கடா தோஸ்து. ஸோ இப்போ இங்கே உள்ளார போய் பார்ப்போம். நிறையா வண்டி நிற்கிது. லோடு இங்கே ஆகுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹலோ நண்பர்களே, பெல்காம்லேருந்து சென்னைக்கு லோடு எடுத்துட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கனாக்கா இங்கே பக்கத்தால் தான் பெட்ரோல் பங்க்கு. அப்படியே டீசல் அடிச்சுட்டு இங்கேயே நைட்டு தூங்கிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா முன்னாடி போகணுன்னாக்கா எடுத்ததுமே ஹில் ஸ்டேஷன் தான், ரொம்ப பயங்கரமான இறக்கம் மேடெல்லாம் இருக்குது. அதனால் அங்கே போகிறது, இப்போ வண்டி எடுத்துகிட்டு போகிறது ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் இங்கேயே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ரிட்டர்ன் போகிறதுல என்ன சின்ன வருத்தம் கேட்டிங்கனாக்கா, இங்கேருந்து 150 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர், பட் அங்கே போக முடியல. அதுதான். ஹலோ நண்பர்களே, காலை வணக்கம்.
காலங்காத்தால பனி பாருங்களேன், எவ்வளோ பனி இருக்குதுன்னு. அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் வண்டியை ஓட்டணுமே. காலங்காத்தால சூப்பரான ஒரு கிளைமேட்டு. சூரியன் பாருங்கள் இந்த பனியில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த குளிருக்கு பயங்கரமான குளிர் இருக்குது வெளியில். ஒரு டீ குடிச்சிட்டு இப்போ தான் வண்டி எடுத்தேன். ஸோ இப்போ தான் சிட்டிலேருந்து வெளியில் கிளம்பி ஹைவேக்கு டச் ஆக போகிறோம். வாங்க அப்படியே முன்னாடி பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு.